எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு DD DHANU குக்கிங் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னா பொங்கல் வைக்க போகிறோங்க. எங்கள் ஊர் ஆற்றுல நடு ஆற்றுல ஒரு காளி அம்மன் கோவில் இருக்குது. அந்த அம்மன் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் பொங்கல் வைக்கிறதுக்கு. அதை நான் உங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதனால தான் கொஞ்சம் ஷார்ட்டாக வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதில் ஒரு குட்டீஸ் ஒருத்தவன் தான் பாருங்கள், கோழி பிடிச்சிக்கிட்டு. கௌதம்ங்க அவன் பேர். அவன் எங்கள் வீடியோவில் மோஸ்ட்லி ஒரு சில வீடியோவில் அவன் வருவான் அடிக்கடி இனிமேல். அப்புறம் ஆற்றுல ஆறு பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வருஷம் தண்ணி அவ்வளோவா வடியவே இல்லை, இப்படியும் போயிட்டே தான் இருக்குது தண்ணி. இதில் என்ன ஒரு இதுனா, நாங்கள் ரொம்ப கிட்ட போகிற வழி, ஆனால் போக முடியல. தண்ணி ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் ஃபுல்லும் ஆழமாக இருக்கு. அதனால் வேறு வழியாக சுற்றி தான் வரணும். அதனால் போயிட்டுருக்கோம். அந்த வழியில் கொஞ்சம் லேட் ஆகும் போயிட்டு சுற்றி வர்றதுக்கு. இதுக்கப்புறம் நான் கோவில்கிட்ட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், கௌதம் கோழி எடுத்துன்னு போயிட்டு இருக்கான் பாருங்கள். முன்னாடி கோழியை குளிக்க வச்சு காலையிலே கோழியை ரெடி பண்ணி பூவெல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு, நான் தான் எடுத்துகிட்டு போவேன் கோழியை அப்படின்னு சொல்லி அவன் எடுத்துகிட்டு போயின்னு இருக்கான். தண்ணிங்க அங்கங்கே இந்த மணலெல்லாம் அள்ளிட்டு ஃபுல்லாக ஆழம், எங்கே இறங்கினாலும் பயம். இப்படி ஷார்ட்டாக போக வேண்டியது, ஆனால் போக முடியல. நேராக போயிட்டு இந்த இடத்துல அந்த கல் இருக்குது பாருங்கள். எங்கள் ஊரில் ஒரே கல்லுங்க அது. அந்த கல் அவ்வளோ பெரிய ஒரு கல். அது எவ்வளோ தண்ணி வந்தாலும் எதுவும் ஆகாமல் அது எத்தனை வருஷங்களாக இருக்குது பாருங்கள். அந்த கல்லுக்கிட்ட தான் இப்போ நாங்கள் போகிறோம் பொங்கல் வைக்க. இது ஃபுல்லாகவே ஆழங்க. இந்த சைடும் அந்த சைடும் ஃபுல்லாக நடுவில் தான் கோவிலுக்கு போக மட்டும்தான் இடம் இருக்குது. இதில் ஃபுல்லாக இறங்கவே முடியாது ஆளுங்க. இங்கே பாருங்கள், இப்போ நாங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கு இங்கேயே ஒரு ஊற்று நோண்டுறோம். ஊற்று நோண்டிட்டு அந்த தண்ணியை இறைச்சிட்டு நாங்கள் இதிலே தண்ணியை பிடிச்சி வடிகட்டி பொங்கல் வைக்க போகிறோம். பாருங்கள், நடுவில் ஆற்றுல நடுவில் இந்த கோயில் இருக்குது. அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறது. ரெண்டு பக்கமும் அவ்வளோ ஆழங்க, உள்ளே இறங்கவே முடியாது தண்ணி. அவ்வளோ ஒரு ஆழம். நாங்கள் பாருங்கள் இப்போ அவ்வளோ தூரம் சுற்றி வந்தோம். அது பாருங்கள், அங்கே போயிட்டு வந்தோம். நாங்கள் இந்த வழியாக வர வேண்டியது, ஆனால் அந்த வழியால் போயிட்டு வந்தோம். அவ்வளோ தண்ணி இங்கே இது பாருங்கள், ஒரே கல்லுங்க. கீழே இருந்து அவ்வளோ ஹைட் இந்த கல். இது நடு ஆற்றுல இருக்குது இந்த கோவில். இது வேலை பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் வேலை முடியும். பொங்கல் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த பக்கம் இவர் பூசாரி பூஜை ஆரம்பிச்சிட்டார் அபிஷேகம் பண்ணுறதுக்கு சாமிக்கு. பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள், அதிலே தான் தண்ணி கொண்டு அபிஷேகம் பண்ணுவாங்க. பால் தயிர் எல்லாம் போட்டு அவர் அபிஷேகம் பண்ணுறாரு. நாங்களும் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். தண்ணிலாம் கொண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா பக்கத்தில் ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது. ஆலமரத்துக்கு கீழே உட்காந்துட்ருக்கோம். இல்லை, அங்கேயே தான் பொங்கலும் வச்சுன்னு இருக்கோம். அழகாக இருக்குது அங்கே இடம். அங்கே ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அடிக்கிற வெயிலுக்கு அந்த ஊரில் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் நடு ஆற்றுல ஒரு நிழல் ஒன்று, ஆலமரம் இருக்குது. அழகாக, நல்லா அழகாக இருக்குது. ஆனால் அமைதியாக ஒரு இடம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சாமி, தண்ணி, ஒரு மாதிரி பார்க்கவே அமைதியாக நல்லா இருக்குங்க. ரொம்ப மனசுக்கு ஒரு இதுன்னா அங்கே போயிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வந்தால் நமக்கே ஒரு மன திருப்தியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் அது. கோவில் எல்லாமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஏதோ நான் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி போட்டிருக்கேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் அந்த இடம். சுற்றி தண்ணி, நடுவில் சாமி, அது பக்கத்தில் ஒரு கல் இருக்கும் பாருங்கள். அது செம்ம ஹைட்டுங்க. அதை பார்க்கவே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த கல் அவ்வளோ ஒரு ஹைட்டு.
பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், தயிர் அபிஷேகம் எல்லா அபிஷேகமும் முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து அம்மனுக்கு அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. அலங்காரம் பண்ணி முடித்த உடனே பூஜை பண்ணிட வேண்டியது தான். இந்த அம்மன் வந்து இந்த காளி அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனுங்க. பாருங்கள், இது எவ்வளோ பெரிய கல் பாருங்கள். இந்த கல்லுக்கு பக்கத்தில் எவ்வளோ அழகாக இந்த அம்மன், அதுவும் ஆற்று ஓரத்தில் அழகாக அமைந்து இருக்குது பாருங்கள். அதை வந்து பார்க்கவே நமக்கு வந்து 16 கண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அமைதியாக அழகாக ஆற்றங்கரை ஓரத்தில் அந்த அம்மா வந்து அமைஞ்சிருக்காங்கங்க. நல்லா இல்ல பட்டு குழு வெரி குட். அவ்வளோதாங்க. இப்போ வந்து பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் பூஜை பண்ணி முடித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புறோம். ஓகே இவர், நான் போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய். அம்மா நல்லா வச்சுருக்கோம். காலையில் இல்லாமல் கஷ்டம் வர கொடுப்போம். என்ன போ